வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா Discrete Mathematics and BX4005 பேப்பர்ல யூனிவர்சிட்டி क्वेश्चंसோட 2 மார்க் क्वेश्चंसக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 மூணு டைப்ல நம்ம கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிளாसेसலயும் 10 क्वेश्चंस per யூனிட்க்கு 2 क्वेश्चंsங்கற ஆர்டர்ல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கனாலும் நம்ம ஒரு 2013th and 17th ரெகுலேஷனோட 2 மார்க் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். இப்ப பார்க்கலாம். Show that the proposition P to Q and negation P join Q or logically equivalent. That is our question. So logically equivalent இருக்காங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணலாம். அது எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். That is இவங்க இதில் கொடுக்கல, பை கண்டிஷனில் கொடுக்கல. ஸோ டேரெக்டாக நம்ம எடுத்துக்கணும்னா P to Q is implies negation P join Q அப்படி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ரிசல்ட்டு டாட்டாலஜின்னு செக் பண்ணாலே போதும். நம்ம பை கண்டிஷனலில் பார்த்தாலே ஓகே தான். இது பார்த்து இது ஆன்சர் கரெக்டுங்கிறத விட டாட்டாலஜினால் நமக்கு என்ன தெரியும், லாஸ்ட் கால ஆன்சர்லாம் டீயில் இருக்கணும்னு தெரியும். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம். ட்ரை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு P to Q பார்க்கணும். ஃபர்ஸ்ட் we write P and Q டேட்டா. Pயோட வேல்யூ ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், Qயோட வேல்யூ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். P to Qனா ட்ரூ 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 ஃபால்ஸ் 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 ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் 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 ட்ரூ எழுதியாச்சு. நெகேஷன் P நமக்கு இந்த பாட்டு தேவையா? ஸோ நெகேஷன் Pனா Pயோட நாட் பாட்டு. ஸோ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ எழுதியாச்சு. இந்த ரிசல்ட்டுக்கு Qவோட ஜாயின் பண்ணணும். ஸோ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ எழுதியாச்சு. ஸோ ஜாயிண்ட்டுங்கிறப்ப நமக்கு கரெக்டாக வருது. இப்போ இந்த ஆர்டருக்கும் P to Qக்கும் பை கண்டிஷனல் போடணும். ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ 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 ட்ரூ. ஸோ எக்ஸாக்டாக லாஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரூவில் தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி டேபிள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸாக. பேசிக் ரிசல்ட் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரிலன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். நெகேஷனா என்ன, P + Q எப்படி பார்க்குறது, ஜாயிண்ட்டுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, பை கண்டிஷனில் இருந்தால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறதுலாம் ஈஸியாக புரியும். ஸோ லாஸ்ட் காலம் ட்ரூன்னு வந்ததுனால ட்ரூன்னு வந்தாலே அது டாட்டாலஜி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே த லாஜிக்கலி ஈக்குவல்ஸ் ஆர் வெரிஃபைட். தட் இஸ் அவர் ஆன்சர். இந்த மாதிரி கொஷின்லாம் வந்தால் அழகாக அட்டன் பண்ணுங்கள், சூப்பராக மார்க் கிடச்சிரும். ஏன்னா டேபிள் மட்டும்தான் நம்மளுடைய கேல்குலேஷனு. இதில் எந்த ஒரு ஃபார்முலாவோ இல்லை பெரிய டெரிவேட்டிவோ எதுவுமே ஒர்க் அவுட் பண்ண மாட்டோம் யூனிட் 1ல். பட் டேபிள் கரெக்டாக இருக்கணும். டேபிள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். Given an indirect proof on the theorem. So indirect proof on the theorem, if 3n plus 2 is odd, then n is odd. 3n plus 2ங்கிறது ஆடாக இருந்ததுன்னா என்னோட வேல்யூ ஆட் கேட்டகரியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு ப்ரூஃப் கொடுக்கணுமா? எப்படி பார்க்கலாம்? Pங்கிற ஸ்டேட்மெண்ட் 3n plus 2 is odd. நம்ம என்ன சூஸ் பண்ணி எழுதியிருக்கணும்? Qங்கிறது n is oddனு நம்ம ப்ரூஃப் கொடுத்துருக்கணும். Hypothesis. Assume that P to Q is false. ஒருவேளை ஃபால்ஸாக இருக்குது. நம்ம ப்ரூஃப் ரெண்டு பார்ட்டில் கொடுக்கலாம். டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் எடுத்து டேரெக்டாக ப்ரூஃப் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கான்ட்ரவர்சி மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணலாம். கான்ட்ரவர்சி மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த ரிசல்ட்டுக்கு இதுதான் ஆன்சர், வேறு ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாதுன்னு கன்க்ளூஷன் முடிப்போம். ஸோ அஸ்யூம் தட் P to Q அந்த நம்ம அசம்ஷனாக எடுத்ததுலேருந்து நமக்கு வேண்டிய ரிசல்ட்டு ஃபால்ஸாக தான் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். தட் இஸ் P is true and Q is false. இந்த மாதிரி நம்ம அசம்ஷனில் எடுத்துருக்கோம். P is not odd, n is even. ஒருவேளை ஆடாக இல்லைன்னா நமக்கு ரிசல்ட்டு ஈவனாக இருக்கும். இங்கே ஆடாக இருந்தால் தானே ஆடாக கிடைக்க போகுது. இங்கே ஒருவேளை ஆட் கேட்டகரியாக இல்லாமல் ஈவன் கேட்டகரியாக இருக்குங்கிறத ஹைபாத்திசஸாக எடுத்துக்கலாம், அசம்ஷனாக எடுத்துக்கலாம். இப்போ அனாலிசிஸ் பார்க்கலாம். ஒருவேளை n ஈவனாக இருந்ததுன்னா அதோட ஃபார்மட் என்னவாக இருக்கும்? 2k சம்திங் ஈவன் நம்பரில் தான் எக்ஸிஸ்ட் ஆகணும் ஃபார் சம் இன்டிஜர் k. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3n plus 2 இருந்தால் 3 into 2k plus 2, that is 6k plus 2. 2வை கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா 2k plus 1 வருது. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் பாருங்கள், 1ன்னு வந்துட்டு. ஸோ 1ன்னு வந்ததுனால 3n plus 2 is divisible by 2. மல்டிபிள் ஆஃப் 2வாக இருக்குன்னா 2. பட் 3n plus 2 is ஈவன் நம்பர். நம்ம இங்கே கோட் பண்ணது என்ன இருக்குது? 3n plus 2ங்கிறது ஈவன் நம்பருக்கு கோட் பண்ணியிருக்கோம். டு அவர் அசம்ஷன் P is true. ஸோ இது வந்து நமக்கு கான்ட்ரவர்சியாக மாறுதான். ஏன்னா இங்கே ஈவன் நம்பர்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. நம்ம n plus 2ஓட வேலை நம்ம அசம்ஷனில் எடுத்துருக்கிறது என்னது? கொஷினில் இருக்கிறது ஆட் நம்பருக்கு எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக வந்ததுன்னா நம்ம சூஸ் பண்ண அசம்ஷன் தான் தப்பு. P to Q is false அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண அசம்ஷன் தப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஒருவேளை கான்ட்ரவர்சியாக இருந்ததுன்னா என்னோட வழி எந்த இடத்துல பிரேக் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறது தான் இந்த ஆன்சராக இருக்கும்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரைட் த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஃபார் தி சீக்வன்ஸ் 1a a ஸ்கொயர் a கியூப் a பவர் 4 இப்படி இருக்குன்னா ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் ஜென்ரல் ஃபார்மேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வி ரைட் த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் 1a a ஸ்கொயர் a கியூப் a பவர் 4. இப்போ இது என்ன பண்ணிக்கலாம், வேரியபிள்ஸும் எடுத்துக்கலாம். 1 + ax + a ஸ்கொயர் x ஸ்கொயர் a கியூப் x கியூப் அப் டு இது g of x ன்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் g of x = 1 + ax + a ஸ்கொயர் x ஸ்கொயர் + a கியூப் x கியூப். ஸோ இந்த ஒன்னுங்கிறத இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆக்கிக்கலாமா. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். g of x - 1 = ax + a ஸ்கொயர் x ஸ்கொயர் + a கியூப் x கியூப். இதில் எல்லாத்துலேயுமே ax காமனாக இருக்குது, காமனாக எடுத்துருங்க. திருப்பி ரெடியூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 + ax + a ஸ்கொயர் x ஸ்கொயர் அப் டு இந்த ax இங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு இங்கே வந்து என்ன இருக்கலாம், டிவிஷனாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஆன்சர் இதுதான் நம்ம என்னென்னு கோட் பண்ணியிருக்கோம், g of xன்னு கோட் பண்ணியிருக்கோமா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம இதுதான் என்னென்னு எடுத்துருந்தோம், g of xன்னு. ஸோ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கோம். அதாவது 1 + ax + ax ஸ்கொயருங்க தான் நம்ம g of x. ஸோ அந்த ப்ரொசீஜருக்கு இப்போ நம்ம மாற்றியாச்சு. இப்போ இதை கன்க்ளூஷனுக்கு வரலாம். g of x - 1 / ax இந்த ஸ்டெப்பு ஈக்குவல் டு g of x. இப்போ என்ன வந்திருக்கலாம், இந்த x இங்கே வந்ததுன்னா ax மாறும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுங்க. g of x - ax g of x = 1. g of x காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 - ax = 1. We find generating function of g of x only. So g of x = 1 / இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்காது, இங்கே வந்தால் டிவிஷனாக மாறும் 1 - ax which is our required generating function. ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷன் தான். நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். யூஸ் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் டு ஷோ தட் n ஃபேக்டோரியல் இஸ் கிரேட்டர் than or equal to 2n - 1 ஃபார் ஆல் என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு இருக்குது. மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்ட் பி கொஷின்ஸ் கோட் பண்ணியிருக்கோம். இப்போ 2 மார்க் கொஷினை கேட்டால் நம்ம எதை செக் பண்ணால் போதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வி ரைட் கிவன் டேட்டா p of nங்கிறது n ஃபேக்டோரியல் இஸ் கிரேட்டர் than 2n - 1. 3 ஸ்டெப்பாக நம்ம எடுப்போமா, மொத்தம் 4 ஸ்டெப்பை கன்க்ளூஷனோட சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒன் பேசிஸ் ஸ்டெப் n = 1 செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ 1 ஃபேக்டோரியல் கிரேட்டர் than or equal to 2n - 1. ஸோ 1 ஃபேக்டோரியல் 1 2 0. இப்போ 1 = 1. That is p of 1 is true. So first step over. Step 2 inductive test. Assumption நம்ம எழுதுவோம்ல அந்த வழி வைக்கும். n = k. So k in substitute பண்ணா k factorial is greater than or equal to 2k - 1. k = 1 2 3. The result is true for all k. அடுத்த ஸ்டெப் 3 இண்டக்ஷன் ஸ்டெப். இண்டக்ஷன் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா n = k + 1 சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ k + 1 அப்ளை பண்ணால் ஆக்சுவலி என்ன வரணும், k + 1 ஃபேக்டோரியல் இஸ் கிரேட்டர் than or equal to 2k + 1 - 1ங்கிறப்ப இந்த ரிசல்ட் வந்துருக்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். k + 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு k + 1 ஃபேக்டோரியல் n + 1 ஃபேக்டோரியல் இருந்தால் n × n + 1 நம்ம வச்சுக்கலாமா. ஸோ n + 1 × n ஃபேக்டோரியல். இந்த ரிசல்ட் தான் ஆப்வியஸ்லி நம்ம ஸ்டெப் 2ல் என்னென்னு கொண்டு வந்திருக்கோம், இஸ் கிரேட்டர் than or equal to 2k - 1 அசம்ஷனாக எடுத்துருக்கோமா. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. அப்போ k + 1 இந்த k ஃபேக்டோரியல் பதிலாக ஸ்டெப் 2லேருந்து கிரேட்டர் than or equal to 2k - 1. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 2 × 2k - 1. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 2 இங்கே பவர் 1 இருக்கிறதா தானே அர்த்தம். ஸோ அப்போ k + 1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வந்துக்கலாம், 2 1 + k - 1. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஆர்டராக மாற்றிக்கோங்க. k + 1 இந்த -1 -1 இருக்கும். இதுதானே ரைட் ஹேண்ட் சைட் ரிசல்ட்டாக இருக்குது. 2k + 1 - 1 greater than. ஸோ ரிசல்ட்டு கரெக்டாக இருக்குது. Therefore p of k + 1 is true. Step 4 conclusion. By mathematical induction n factorial is greater than or equal to 2n - 1 for all n = 1 2 3. ஸோ ரிசல்ட் பாருங்கள். ஸ்டெப் 2ல் இண்டக்டிவ் ஸ்டெப் எழுதணும், n = kன்னு எடுத்து எழுதி முடிச்சாச்சு. ஸ்டெப் 3ல் இண்டக்ஷன் ஸ்டெப்லாம் ரைட் முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ப்ரூஃப் கொடுக்கணுமோ அதை எழுதிக்கோங்க. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நீங்கள் சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணாலே போதும், டைரெக்டாக நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். கன்க்ளூஷனில் இந்த ரிசல்ட் எல்லாம் வெரிஃபைடு அப்படின்னு மட்டும் எடுத்து எழுதுனா போதும். இந்த மாதிரி கொஷினை நீங்கள் 8 மார்க் கொஷின்லேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சில சமயம் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது மட்டும் 2 மார்க் கொஷினாக கேட்குறாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். when a graph G is bipartite give an example. ஸோ எப்போ ஒரு சிம்பிள் கிராஃபை பைபார்டைட் கிராஃப்னு சொல்லுவாங்க. பைபார்டைட் கிராஃப்னா என்ன, அந்த டெஃபினிஷன் என்னங்கிறது எழுதினாலே போதும். A simple graph G is said to be bipartite if its vertex set B can be partitioned into 2 disjoint sets V1 and V2 such that every edge in the graph connects with a vertex in V1 and a connects
vertex in B2. That is our definition of bipartite graph. ஒரு simple graph எடுத்துக்கிறீங்க, அது எப்போ bipartite சொல்லணும்னா vertex at B can be partitioned into two collections V1 V2. இப்போ V1ல இந்த 3 பாயிண்ட் இருக்குது, V2ல ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கோங்க. டூ டிஸ்ஜாயின்ட் செட்ஸ், ரெண்டு சம்மந்தம் இல்லாமல் V1 அண்டு V2. அடுத்து எவ்ரி எட்ஜ், ஒவ்வொரு எட்ஜுமே இப்போ V1 V2ல இருக்கிற ஒவ்வொரு வெர்டெக்ஸோட எட்ஜஸுமே கனெக்ட்ஸ் எ வெர்டெக்ஸ் இன் V2. ஸோ கண்டிப்பாக V2ல கனெக்ட் ஆகணும். இட் இஸ் கால்டு பைபார்டைட் கிராஃப். C6 is a bipartite graph. இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள், அவ்வளோதான். ஸோ நமக்கு டெஃபினேஷன் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக முடிச்சுக்கலாம். The vertex at B can be partitioned into two disjoint sets V1 and V2. Every edge in the graph connects a vertex in B2. டெஃபினிஷன்ஸ்லாம் 1 or 2 டைம் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அப்படின்னாலே உங்களுக்கு கான்செப்ட் என்ன, எப்படி கொடுத்துருக்காங்கங்கிறது தெரியும். இந்த டெஃபினிஷனாக கரெக்டாக லைன் மாற்றாமல் எழுதணும். மற்றபடி ஏதாவது கொஷின், ரூல்ஸு, அப்ளிகேஷன்ஸு வேறு ஏதாவது கேட்டாங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓன் வேர்ட்ஸில் எழுதிக்கலாம். பட் டெஃபினிஷன் கரெக்டாக எழுதினா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். அடுத்து யூனிட் 3 பொறுத்தவரை நிறைய டெஃபினிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எந்தெந்த கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்களோ அதை மட்டுமாவது ஃபாலோ பண்ணிக்கலாம். Define a complete graph. A complete graph is defined. A simple graph G with n vertices is said to be complete graph if the degree of every vertex is n minus 1. So degree of every vertex oda value n minus 1 irukka check panikkom. The complete graph on n vertices is denoted by kn. So graph G ங்கிறது n verticesல சொல்லும்போது நமக்கு degree of every vertex is n minus 1 இருக்கணும். இதை வந்து நம்ம kn கோட் பண்ணுறோமோ அப்போ k1. ஒரு வேர்டெக்ஸில் இருந்ததுன்னா சிங்கிள் டாட், 2 இருந்தால் இந்த மாதிரி லைன் வரும், 3னா ட்ரையாங்கிள், 4க்கு இந்த கிராஃபு, 5க்கு இந்த மாதிரி பென்டகனாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் கிராஃப்ஸ். யூனிட் 4ஓட 2 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். டிஃபைன் ஹோமோமார்பிசம் அண்ட் ஐசோமார்பிசம் பிட்வீன் டூ அல்ஜிப்ரிக் சிஸ்டம். ஹோமோமார்பிசம்னா என்ன, ஐசோமார்பிசம்னா என்னங்கிறத அல்ஜிப்ரிக் சிஸ்டத்தில் நம்ம கூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோமோமார்பிசம் டெஃபினிஷன், இஃப் எக்ஸ் ஸ்டார் அண்ட் ஒய் ஸ்டார் ரெண்டு ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணிக்கிறோம், வேறு வேறு ஆப்ரேஷன்ஸ் தான், ஆர் டூ அல்ஜிப்ரிக் சிஸ்டம்ஸ் where in a star or binary operations, ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் எடுத்திருக்கோம். Then a mapping G from x to y is called homomorphism if for any x1, x2 belong to x. ஸோ ஒரு மேப் டிஃபைன் பண்ணுறாங்க, G to x to yன்னு டிஃபைன் பண்ணுறப்ப G of x1 star x2 equal to, இங்கே ஒரு ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணுறது G of x1 star G of x2க்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். If a function G satisfying the above condition, then y star is called homomorphic image of x star. ஸோ கண்டிப்பாக இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா இந்த ஆப்ரேஷனுக்கு ஹோமோமார்பிக்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். G of x is of space of y, subset of y. ரெண்டு டேர்மு எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறீங்க ஃபங்க்ஷன், இதுக்கு ஆப்ரேஷன்ஸ் டிஃபைன் பண்ணுறீங்க. இந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கோட் பண்ணும்போது இது எப்போ ஹோமோமார்பிக்னு சொல்லுவோன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். G of x1 star x2 equal to G of x1 star G of x2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் இட் இஸ் ஹோமோமார்பிக். நமக்கு அடுத்து ஐசோமார்பிக் கேட்டிருக்காங்க, அதில் 1 to 1 on to எக்ஸிஸ்ட் ஆதான்னு மட்டும் செக் பண்ணால் போதும். ஐசோமார்பிசம் if G from x, star to y, star is 1 to 1 and on to, then G is called an isomorphism. In this case, the algebraic system x star and y star is also said to be isomorphic. So isomorphic இருக்கணும்னா 1 to 1 and on to கண்டிஷனை செக் பண்ணால் போதும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், when a group G star is called abelian. ஸோ எப்போ நம்ம குரூப்பை abelian சொல்லுவோம், commutative property satisfy பண்ணால் it is called abelian. A group G star is said to be abelian or commutative group if A star B equal to B star A. இதுதான் நம்மளுடைய commutative property இல்லை. இந்த கண்டிஷனையும் குரூப் satisfy பண்ணால் it is called abelian. For all A, B belong to G. Otherwise it is not abelian group. For example, Z plus is an abelian group. Zங்கிறது கண்டிப்பாக கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், set of all integers. ஸோ abelianனா group plus commutative law, that is enough. அடுத்த யூனிட் 5க்கான 2 மார்க் கொஷின்ஸ். let A equal to A, B, C and P of A, that is power set of A. Draw a hash diagram of P of Aக்கு lattices-ல கோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா, முதல்ல ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, எஸ் ஏன்னு எடுத்துக்கலாம் இல்லை எஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஏபிசி. இதுக்கு பவர் செட் பார்க்கணுமா, ஸோ பவர் செட்னா முதல்ல எம்டி செட் இருக்கணும், அடுத்து சிங்கிளாக எழுதுங்க ஏபிசி, அடுத்து ஏபி, பிசி, சிஏ அண்ட் ஏபிசி, மொத்தம் 8 கலெக்ஷன்ஸ் இருக்கணும்.
அப்போ we know P of S is a poset. இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது? எம்டி செட் இருந்தால் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். since every empty set is a subset of every set in P of S, கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். எம்டி செட்டு நம்ம பவர் செட் எழுதும்போது டெஃபினட்டாக எழுதி ஆகணும். இஸ் ஏ லீஸ்ட் எலமெண்ட் ஆஃப் P of S, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப லாஸ்ட் வேல்யூ லீஸ்ட் எலமெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஏபிசி கண்டெய்ன்ஸ் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் P of S. P of S is a subset of ABC. இந்த கலெக்ஷனுக்கு இதுவும் ஒரு சப்செட்டாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பவர் செட் எழுதும் போது நம்ம அப்படி தான் கோட் பண்ண முடியும். இந்த எலமெண்ட் தான் கிரேட்டஸ்ட் எலமெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ நம்ம ஹேஷ் டயக்ராம் போடும்போது லீஸ்ட் எலமெண்ட் என்ன, கிரேட்டஸ்ட் எலமெண்ட் அந்த கலெக்ஷனில் என்னங்கிறத நம்ம கோட் பண்ணணும். இதில் லீஸ்ட் எலமெண்ட் பை, கிரேட்டஸ்ட் எலமெண்ட்டாக இந்த கலெக்ஷன் ஏபிசி எடுத்திருக்கும். ஸோ லேட்டஸ்ட் கண்டிஷனில் இப்போ ஹேஷ் டயக்ராம் போடலாம். ஃபஸ்ட்டு எம்டி செட்டை கோட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிறது ஏபிசி ஹோல் செட் இருக்கும். ஸோ லீஸ்ட் வேல்யூவாக பை அண்டு ஹையஸ்ட் வேல்யூவாக ஏபிசி இருக்குது. அடுத்து சிங்கிள் எலமெண்ட்டாக இருக்கிறத கோட் பண்ணிக்கோங்க ஏபிசி. இந்த மூணும் நமக்கு கண்டிப்பாக இதனோட ஜாயின் பண்ணியிருக்கணும். அடுத்து ஏ அண்ட் பி, ஏவும் பியும் ஜாயின் பண்ணியிருந்துருக்கணும், ஏ அண்ட் பி. அடுத்து இது பி அண்ட் சி, பியும் சியும் ஜாயின் பண்ணியிருக்கணும். இது ஏ அண்ட் சி. இது ஏபிசிங்கிறப்ப ஏலேருந்து அடுத்து பிலேருந்து அடுத்து சிலேருந்து போயிருக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஹேஷ் டயக்ராம் ஆஃப் த பவர் செட் ஆஃப் ஏபிசி. லாஸ்ட் கொஷின், when is a lattice called complete? இப்போ ஆல்ரெடி இந்த கொஷின் பார்த்துருந்தோம். ஸோ a lattice is called complete if each of its non-empty subsets has the least upper bound and greatest lower bound. ஸோ கண்டிப்பாக GLB அண்டு GUB அண்ட் LUBயை நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்டாக இருக்கணும், கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டும் எக்ஸிஸ்டானா இட் இஸ் கால் லாட்டெக்ஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் 2 மார்க் கொஷின்ஸ் தான் ஃபுல்லாக பார்த்துருந்தோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ்லாம் இன்றைக்கி ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி பார்த்த கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3லாம் பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்னில் தான் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அந்த கான்செப்ட் ஃபுல்லாக தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. இன்றைக்கி பார்த்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா யூனிட் 1 ஆகட்டும், 2, 3, 4, 5 எல்லா டாப்பிக்லையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான 2 மார்க் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. சில சமயம் இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்பாங்க. அப்படி கேட்டால் நம்ம எழுதுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது 1 or 2 ப்ராப்ளம் ஈஸியாக புரியலாம், ஏதாவது டஃப்பாக இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.